டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் கூடை வெயில் 8 மணிக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நடமாட முடியல, அவ்வளவு வியர்வை. ஏசி இருந்தால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை இப்போவே தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் மாதம் இருக்கிறது, மே மாதம் இருக்கிறது, அக்னி நட்சத்திரம் வர இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடக்க வேண்டும். இந்த கோடை காலத்தில் கோடைகால நோய்கள் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ளணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? கோடை காலத்தில் நம்ம எதை செய்யணும்? முதல்ல எல்லாருமே தண்ணி நிறைய குடிக்கணும். என்ன தண்ணி குடிக்கலாம்? ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா? கண்டிப்பாக கூடாது. ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா உடற்சூடு அதிகமாக ஒழிய குறையாது. அதனால தான் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள், இந்த கோடை காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்பானையை வாங்கி வச்சு அந்த மண்பானையில் தண்ணியை ஊற்றி அந்த மண்பானை தண்ணியை தான் குடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய சோறு நீராகாரத்தை சாப்பிடுவாங்க. பழைய சோறு நீராகாரம் இந்த கோடை காலத்தில் இதமான ஒரு அமிர்தமாக எல்லாருக்குமே பயன்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்மங்கூழ் சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சோளக்கூழ் அல்லது ராகி கூழ் இதை சாப்பிடுவாங்க. இதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தயிர் மோர் சேர்த்துக்குவாங்க. இது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு வேணுமே அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்களாம் என்ன பண்ணாங்க, இந்த கூழ் சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் பாகக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டை வற்றல், எலுமிச்சம்பழ ஊறுகாய், நாரத்தேங்காய் ஊறுகாய் இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதனால் உடலுக்கு நன்மை தான் ஒழிய தீமை கண்டிப்பாக ஏற்படாது. அடுத்தது நீர்பெருக்கி பழங்கள் நிறைய இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கு பார்த்தாலும் கிடைக்கக்கூடியது. அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி இருக்கும். அந்த தர்பூசணியை வாங்கி அதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் போட்டு குடிக்கலாம். உடனே அதில் ஐஸ் போடலாமா அப்படின்னா ஐஸுக்கு பதிலாக தான் நீங்கள் மண்பானையை சேர்த்து குடிச்சு பாருங்கள். அந்த ஐஸ் வாட்டர் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சுவையாக இருக்கும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பதநீர், இளநீர், நொங்கு, அடுத்தது நீர்மோர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த கோடை காலத்தில் அடிக்கடி நம்ம தினமுமே எடுத்துக்கலாம். அடுத்தது எலுமிச்சம்பழம். ரொம்ப விலை கம்மின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எலுமிச்சம்பழம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்கிது. அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த கோடை காலம் முடிகிற வரலுமே என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஒரு 5 பழம் 10 பழம் இருக்கிற மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். உறவினர்கள் வந்தாலும் சரி அல்லது நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி, ரொம்ப தாகமாக இருந்தாலும் சரி, நீர்ச்சத்து நமக்கு குறைந்தாலும் சரி, உடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுங்க. அதில் என்ன சார் இருக்குது? அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. எலுமிச்சம்பழம் ஒரு காயகற்ப கனி என்று சொல்வார்கள். நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த எலுமிச்சம்பழத்திற்கு இருக்கிறது. அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி, மினரல்ஸ், இப்படி அனைத்து விதமான சத்துக்களும் உள்ளடக்கியது தான் எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் மண்பானை தண்ணியில் எடுத்து அதில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். தாகம் அடங்கும். உங்களுக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். இப்போ இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு பழம் இருக்க முடியாது. அதற்கு பிறகு சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. தவிர்க்க வேண்டியது என்னென்னா துரித உணவு சாப்பிடக்கூடாது, தண்ணி குறைவாக குடிக்கக்கூடாது. உச்சி வெயிலில் நீங்கள் அதாவது 12 மணிலிருந்து 3 மணி வரை உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். காலையில் அல்லது மாலையில் வெயில் குறைந்த பிறகு நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செய்யணும். அதே போல் துரித உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றது, அடிக்கடி அசைவ உணவு சாப்பிட்றது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து படுக்கும் அறைகள், இருக்கும் அறைகள் காற்றோட்டமாக இருக்க வேண்டும். கைத்து கட்டில் இருந்தால் படுங்க, கோரப்பாய் இருந்தால் படுங்க, இலவம் பஞ்சு மெத்தை தலையணையை பயன்படுத்துங்க. ஆடைகள் காட்டன் வகை ஆடைகளை நீங்கள் அணிங்க. தினசரிக்கு தலைக்கு எண்ணெய் வைங்க. அதே போல் வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை, டைஃபாய்டு, டான்சிலைட்டிஸ், அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் வியர்க்குரு, இது எல்லாமே வராமல் நாம் தடுக்கலாம். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.